செங்கல்ல பத்திரமா வச்சுக்கோ, சமாதி கட்டி சிலை வைக்கணும். திமுக மீது சீமான் கடும் தாக்கு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சீமான், உடலுக்கு தீங்கு என காண்பித்து மதுவை ஏகபோகமாக விற்று சிலர் லாபம் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சர் உதயநிதி வைத்துள்ள செங்கலை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்ட சீமான், அந்த செங்கலை வைத்துதான் அனைவருக்கும் சமாதி கட்டப்போவதாகவும் கூறினார். காவிரி நதிநீர் உரிமை 450 டிஎம்சி தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்த மாநிலம் இன்று 150 டிஎம்சி தண்ணீருக்கு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது. காவிரி தண்ணீர் என்றால் அடித்து விரட்டுகிறார்கள். ஒரு நாட்டு மக்கள் என்கிறார். ஒரு நாட்டு மக்கள் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லோருக்கும் பொது. என்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லோருக்கும் பொது. என்னுடைய நிலக்கரி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லோருக்கும் பொது. என்னுடைய மீத்தேன் என் நிலத்திலிருந்து எடுப்பது எல்லோருக்கும். அணுவுல எனக்கு ஆபத்து, எனக்கு சாவது சாவு எனக்கு. ஆனால் அதில் இருந்த மின்சாரம் எல்லோருக்கும். அவரவர் நீர்வளம் அவரவருக்கு என்றால் என்னுடைய நிலத்தின் வளம் எனக்குத்தானே. அந்த முடிவுக்கு நாங்கள் வந்தால் இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடெல்லாம் எங்கே இருக்கும்? அப்ப தமிழர்களுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் மற்றவர்கள் எல்லாம் ஏமாடித்தனம் பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்தால் அது இவ்வளவு பெரிய கொடுமையானது. இதை எந்த தலைவர்கள் பேசி பெற்று தந்திருக்கிறார்கள்? இன்னைக்கு ஆந்திர வருடப்பிறப்பு, தெலுங்கர்களின் வருடப்பிறப்பு, உகாதி, தமிழ்நாட்டில் விடுமுறை. ஆனால் என்னுடைய புத்தாண்டுக்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கிறது? இதை இந்த திராவிட கட்சி ஆட்சியாளர்கள் கேட்டு பெற்றுத்தராமல் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விடுகிற நீங்கள் தமிழ் பேரினத்தின் ஒரு அடையாளமாக ஒரு பொதுமறையை தந்து ஒரு பேரறிஞன் வள்ளுவ பெருமகனார் அவன் பிறந்த தினத்திற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கிறது? வள்ளுவர் தினத்திற்கு எங்கே இருக்கிறது? வரலாறு என்றாலே இவர்களுக்கு வட இந்தியன் வரலாறு தான். வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். வீர பெண் என்றாலே ஜான்சி ராணி தான். ஏன் எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை ஒட்டடை கம்பு வச்சு வீட்டை ஒட்டடிச்சுக்கிட்டு இருந்தாரா? வாளும் வேலும் ஏந்தி நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்கு வீர போர் புரியலையா? எங்க மூதாதைகள் பூலித்தேவன், மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், அழகுமுத்துக்கொண்டெல்லாம் நாங்கள் சண்டை செய்து தூக்கு கயிற்றை முத்தமிடவில்லையா? எங்களுக்கெல்லாம் வீரம் இருந்தது இல்லையா? வரலாற்றை அப்படித்தான் படிக்க வைப்பார்கள். என் பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணைங்கிற அந்த பெண்ணை பிறக்கிறான். இளம் வயதிலே திருமணம் முடித்து போனதால் லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுகிறார். ஜான்சியுடைய கணவன் இறந்த பிறகு அந்த நாட்டின் அந்த பகுதியின் மன்னரானதுனால, ராணியானதுனால் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுகிறார். நீ வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தாய் உன் வரலாற்றில். எனக்கு என் பாட்டன் வஉசியை படிக்க வைத்தியா? இந்த நிலம் மண் அடிமைப்பட்டு கிடக்கும் போது செக்கெழுத்த செம்மல் மாடு இழுக்க திணறும் பாருங்கள் அந்த செக்கை. ஒரு மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்தான் என்பதை மறந்து போனால் எப்படி? அவன் இழுத்த செக்கு இன்னும் அந்த கோவை சிறையில இருக்கிறது. அவன் இருந்த அறைக்கு பக்கத்தில் இருந்த பேரன் என்கிற அந்த உணர்வில் சொல்றேன். செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை என்று இருந்த அறைக்கு பக்கத்திலே 45 நாட்கள் கோவை சிறையில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி சிறையில் இருந்த மகன் என்கிற முறையில் சொல்றேன். அவன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு. அவர்கள் சொல்வது தமிழர்கள் வேலைக்கு வரமாட்டார்கள், தமிழர்கள் குடித்து விட்டு படுத்துக் கொள்வார்கள், தமிழர்கள் சோம்பேறிகளவும் உழைக்க திறனற்றவர்கள் போலவும் ஒரு கட்டமைப்பு. குடிக்கிறான், குடித்து விட்டு படுக்கிறான் என்றால் யாருடைய பிழை? யாருடைய பிழை? குடிக்க வைக்கிற அரசு என்ன தன்னை குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. காவலர்கள் நம்ம அன்பு சகோதரர்கள் கைது பண்ணிடுவாங்க. குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஒரு நாட்டில் ஒரு விதி, குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாது. அங்க வண்டியை விட்டு உருண்டே வரணும், அப்படி உருண்டு வீட்டுக்கு வரணும். அப்ப நீ ஒண்ணு செய், ஆவின் பால் விற்கிறீல்ல, வீட்டு டோர் டெலிவரி பண்றீல்ல, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆஃப் குவார்ட்டர் டோர் டெலிவரி பண்ணிடுவேன், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அவன் கேட்கிறானே, நட்டத்துல ஓடுற ஆவினை வீடு கொடுக்குற, லாபத்துல ஓடுற டாஸ்மார்க் சரக வீடு கொடுக்க மாட்டியா கேட்கிறான் ஒருத்தன். அது வேடிக்கை இருக்கலாம், ஆனால் அது நியாயம் இருக்கு. என்ன ஒண்ணு குடிச்சுட்டு வண்டி ஓட்டாத அப்படின்னா அதுக்கு தண்டை விதிக்கிறது. திறந்து வச்சிருக்க கடை திறந்து வச்சிருக்கான்ல, அந்த ஆளை என்ன பண்ணலாம்? அவரை என்ன பண்ணலாம்?
உலகத்துல கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்ச செத்தவன் வீட்டுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்த அரசு உலகத்திலே தமிழ்நாட்டு அரசு தான். அவங்களுக்கெல்லாம் நான் செலவைக்கணும்னு இருக்கேன். அதுக்கு தான் செங்கலை தம்பி வச்சிருக்காரு பாருங்க, உதயநிதி காட்டிக்கிட்டே இருக்காரு பாருங்க. அந்த செங்கலை பத்திரமா வச்சிருக்க சொல்லி அதில் சமாதி கட்டி ஒரு சிலையை வைக்கணும். இவங்களுக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று 2 போர் வீரன் செத்து போயிட்டான். சேலத்தை சேர்ந்த நம்ம தம்பிகள் இராணுவத்தில் ₹1 காசு கொடுக்கல. இந்திய நாட்டு இராணுவத்தில் இறந்தா இந்திய நாடு ஒரு நிவாரணமும் கொடுக்காது. ஒரு 10 லட்சம் கொடுப்போம், ஊக்கத்தொகை கொடுப்போம், ஒன்றும் செய்யாது. இவனும் செய்ய மாட்டான். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். ஏன்? வித்தமை வேலைதான், வித்தமை வேலைதான். அதனால பேர் கட்டு போயிடும். அரசாங்கம் வித்தா நல்ல சாராயம், அதே நீங்க வித்தா கள்ளச்சாராயம். கல்லு கடையை ஏன் திறக்கல? யாரா பதில் சொல்லு. கல்லு கடையை ஏன் திறக்கல? எங்க ஐயா கல்லு நல்ல சாமி போராடி போராடி இதுவரைக்கும் போராடி தான் இருக்கு. அவர் சவால் விடுறாரு. கல்லு உணவின் ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியத்திலிருந்து தமிழர் மரபில் தமிழர் தேசிய குடிபானமா இருந்திருக்கு. அவ்வையே அதிகமானலாம் கல் உண்டார்கள் என்று இருக்குது. கல்லு உணவின் ஒரு பகுதி. அப்ப கல் ஒரு இயற்கை மூலிகை சாறு. பனம்பால் தென்னம்பாலுங்கிறது மூலிகை. ஒரு சின்ன அருகம்புல் சாறு, கோதுமை புல் சாறு உடம்புக்கு நல்லதுன்னா எவ்வளவு பெரிய புல் பனை, எவ்வளவு பெரிய புல் தென்னை மரம், அதனுடைய சாறு. அதை மது என்று தடை செய்த அரசு தமிழ்நாடு அரசு தான். கேரளாவில் கல் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல் மதுவானது? ஒருத்தன் சொல்லு காரணம், ஒரு ஆள் சொல்லு. ஏனென்றால் டாஸ்மார்க்கு கல்லை குடிச்சிட்டு நீ அங்க போறது குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்றது? கல்ல மது என்று குற்றம் சாட்டணும். அங்க குறைஞ்சா என்ன என்றால் எல்லா ஆட்சியாளர்களும் டாஸ்மார்க்ல சரக்கு விற்கிறதுக்கு சாராய ஆலை இருக்கு, ஃபேக்டரி இருக்கு. சாராய ஆலை வச்சிருக்கிற சாராய முதலாளிகளைத்தான் நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சுக்கிட்டே இருக்க. நீ முதலமைச்சரை தேர்வு செய்யல, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யற. அந்த சாராய தொழிற்சாலையில் இருந்து சரக்கு டாஸ்மார்க்கு அது வித்து வர வருமானம் குறைஞ்சிரும். ஆலையிலிருந்து விற்கிறதுக்கு ஒரு காசு, இங்க சரக்கு கடைக்கு அனுப்புறதுக்கு அந்த காசு இவங்களுக்கு, சரக்கு விற்கிற காசு கவர்மெண்ட்டுக்கு. அது பிளாக்ல குவார்ட்டருக்கு ₹10 ₹20 ஏற்றி விற்கிறது அது அவங்களுக்கு. ஆனா போத்தல்ல என்ன எழுதியிருக்கும்? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, வீட்டுக்கு உயிருக்கு கேடு. அது சரி, நாட்டுக்கு என்ன கேடு? இளவு கேடு. அது 50,000 கோடி வருது. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? இந்த கேள்வி யாரும் எழுப்பல. ஏன் கல்லு மதுவானது? இதனாலதான் சாராய வியாபாரம் படுத்துவிடும், ஆலைகள் நட்டமாகிவிடும். கல்லு மது சரி. அப்ப இந்த டாஸ்மாக் கடையில் விற்கிற சரக்குகள் பீரு, பிராண்டி, ரம்மு, ஜின்னு அதெல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா இல்ல புனித நீரா? அது என்னது? எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள்? மதுவை விற்று வருகிற காசிலே தாலிக்கு தங்கம் கொடுக்கிறோம் என்பது, குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்தது, அதை எப்படி சொல்றது? நீங்கள் கொண்டு போட்டுக் கொள்வதுதான் கொலை என்று கருதுகிறீர்களா? குடிக்க வச்சு கொள்வதும் படுகொலை தான். இவர்கள் படுகொலையாளர்கள். மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெய்க்கு சமம் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த குஷ்டரோகி இருக்கிற கையில வெண்ணெயை தான் இந்த இவங்க பல ஆண்டுகளாக நக்கிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. அண்ணா பேரை சொல்லி ஆட்சியை செஞ்சுக்கிட்டு மது விற்று வர்ற வருமானம் அது ஒரு வருமானமா என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணா.